வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல சிவத்தை பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணித்தியாலம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு பிறகு ஒரு பேப்பர் டவலில் போட்டு தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அரிக்கனில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாவை ஒரு அரை மணித்தியாலம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்தெடுப்போம். அடுத்ததாக குத்தரிசியையும் நல்லா கழுவிட்டு 2 மணித்தியாலம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு பேப்பர் டவலில் போட்டு தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சட்டியில் போட்டு மீடியம் ஹீட்டில் வறுத்தெடுப்பேன். அரிசியை தொடர்ந்து வறுத்து கொண்டு இருக்கக்கூடாது, விட்டு 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 வறுக்கணும். அப்போ தான் அரிசியில் சூடு பிடிச்சி வறுபடும். பொன்னரமாக வர மட்டும் நாங்கள் இதை வறுத்தெடுக்கணும். இப்போ இந்த அரிசி நல்லா வறுபட்டுட்டுது, இறக்கி எடுப்போம். அடுத்ததாக உளுந்து ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்தெடுப்போம். ஒரு அரை மணித்தியாலம் காணும் உளுந்து வறுபட ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு வறுக்கணும். நாங்கள் வறுத்து கொண்டு வரைக்கல நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ நீங்கள் இறக்கினீங்களா சரி. கொஞ்சம் உளுந்து எடுத்து நான் உரலில் போட்டு இடித்து பார்த்தேன்னா ப்ரௌன் கலராக வந்துட்டுது. இப்போ இந்த உளுந்து வறுபட்டது காணும், இறக்கி எடுப்போம். அடுத்ததாக பயறு ஒரு கப் எடுத்துருக்கிறேன், அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். இப்போ இந்த பயறு ப்ரௌன் கலராக வந்துட்டுது. இப்போ நான் வறுத்து கொண்டு இருக்கையிலேயே நல்ல வாசம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பயறு வறுபட்டது காணும். இனி இறக்கி எடுப்போம். நான் பயரையும் உளுந்தையும் ஒரு உரலில் போட்டு இடித்து கோதை எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியேவும் போட்டு அரைக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கிரைண்டரில் போட்டு மாவை அரைச்செடுப்போம்.
முதல்ல பயரையும் உளுந்தையும் கிரைண்டரில் போட்டு மாவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அரிக்கனில் போட்டு அரிச்செடுப்பேன். இப்போ மிச்சமாக வந்த குறுநலோடு சேர்த்து வறுத்து வச்சிருக்கிற குத்தரிசியையும் போட்டு மாவை அரைச்செடுப்போம். இப்போ அரைச்ச மாவை அரிக்கனில் போட்டு அரைச்செடுப்போம். இப்போ இதில் மிச்சமாக வந்த குறுநலோடு சேர்த்து மாவையும் போட்டு அரைச்செடுப்போம். இந்த மாவை அரிக்க தேவையில்லை, அப்படியே போடுங்க. இப்போ நான் அடுத்ததாக தேங்காய் பூ 2 கப் எடுத்திருக்கிறேன். அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். இப்போ வரப்பட்டது காணும், இறக்கி எடுப்போம். அடுத்ததாக முட்டையை உடைச்செடுத்து அதில் இருக்கிற வெடுக்கெல்லாம் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்ச பயறு, குத்தரிசி, உளுத்த மாவு இருக்குது. இப்போ இதோடு சேர்த்து நாங்கள் வறுத்து வச்ச சிவத்த பச்சை அரிசி மாவையும் போடுவோம். இப்போ இதில் 2 கப் சுகர் இருக்குது. முழுக்களும் நான் போடையில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து வைக்கிறேன். பிறகு பார்த்துட்டு போடுவோம் தேவைப்பட்டா. அடுத்ததான் நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் இதில் போடுவோம். இப்போ எல்லாம் போட்டதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுகர் கொஞ்சம் காணாது, நான் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு தாச்சி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடாகின பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவை அதில் போடுவோம். மாவில் சூடு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் முட்டையை போட்டு கிளறணும். மாவை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சூடு வந்துட்டது. இப்போ அடுத்ததாக நாங்கள் முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதோடு சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெயும் விட்டு நல்லா கிளறுவோம். நான் இதில் பச்சை அரிசி 2 கப் எடுத்து ஊற வச்சேன். நான் அதே போல் குத்தரிசியும் 2 கப் போல் எடுத்திருக்கிறேன். பயறு 1 கப், உளுந்து 1 கப், 2 கப் தேங்காய் பூ, அதோட 2 கப் சுகர் எடுத்தேன். நான் 6 முட்டை எடுத்தேன். நான் அளவு நீங்கள் உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் போடலாம். அரிசி 1 கப்பு போடலாம், உங்களோட விருப்பம். இப்போ எந்த அளவு போலையே போட தேவையில்லை. உங்களோட அளவு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு செய்யலாம்.
பெரிய கட்டியாக இருக்கிறத அமர்த்தி அமர்த்தி விட்டு நல்லா வறுக்கணும். இப்போ கடைசியாக இருக்கிற முட்டையும் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அடுப்பு நல்லா லோ ஹீட்டில் வச்சு கொண்டு வருங்க. கை விடாமல் வறுத்து கொண்டே இருக்கணும், இல்லாட்டிக்கு எரிஞ்சு போயிடும். இப்போ முட்டைமா வரப்பட்டு முடிஞ்சுது. இறக்குறதுக்கு முதல்ல கொஞ்சம் போல் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் வறுத்துட்டு இறக்கி எடுப்போம். குத்தரிசி, பச்சரிசி, பயறு, உளுந்து எல்லாம் சேர்த்து செய்த சத்தான முட்டைமா செய்து முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.